இங்க ஆகாஷும் பிரீத்தியா லவ் பண்ணிக்கிட்டு ஒரு கெஃபேக்குமே கூட்டு வருவான். அந்த கெஃபேவை பார்த்துட்டு நீ மட்டும் இது மாதிரி வித்தியாசமான ஆம்பியன்ஸ்ல இருக்க கெஃபேல கண்டுபிடிக்கிறான்னு கேட்பான். அவனும் அது கண்டுபிடிக்கிறதா நம்ம ஏஐ சாஃப்ட்வேர்லாம் இருக்கேன்னு சொல்லுவான். இருக்க லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வா நம்ம செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிடுவான். ஆகாஷம் இல்ல நீ மட்டும் செல்ஃபி எடுத்துக்கோ வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லுவான். பிரீத்தியும் போன்ல வர ஸ்டேட்டஸ பார்த்துட்டு இதெல்லாம் எப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல சூப்பரா இருக்குல்லன்னு கேட்பா. உனக்கு அது மாதிரி வேணுமான்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணி காட்டுவான். இப்ப அவளும் அவனோட போனை வாங்கி பாப்பா. இப்ப நானும் இந்த ஏஐ கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பாக்குறேன். ஆகாஷ் பிரீத்தி எவ்வளவு லவ் பண்றான்னு கேட்பா. அதுவும் இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆகாஷ் பிரீத்தி 20% தான் லவ் பண்றான்னு சொல்லிடும். 20% தானா அப்ப மீதி இருக்கிறது எல்லாமே உன்னோட பேரண்ட்ஸ் தானா. ஹீரோவும் எதுவுமே சொல்லாம ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப மறுபடியும் அந்த ஏஐ கிட்ட ஆகாஷ்க்கு யாரும் ரொம்பவே பிடிக்கும், அவங்க அம்மா பிடிக்குமா இல்ல அப்பாவை பிடிக்குமான்னு கேட்பா. ஆகாஷ்க்கு அம்மா அப்பா விட மீராவை தான் ரொம்பவே பிடிக்கும். மீராவை மேரேஜ் பண்றதுக்காக என்கேஜ்மெண்ட் இன்விடேஷனா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடும். அதை கேட்கிற பிரீத்திக்குமே இப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுது. பிரீத்தியும் ஆகாஷ் கிட்ட மீரா யாருன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஆகாஷ் போன கூட சொல்லிட்டு போனை வாங்கிடுவான். இப்ப ஆகாஷ் நான் சொல்றது கேள்வி பிரீத்தி மீரா என்னோட எக்ஸ் ரீசெண்டா தான் நாங்க பேசணும், அதுக்கப்புறம் தான் நாங்க பேட்சப் ஆயிட்டோம்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி பொண்ணு என் வீட்டுக்கு செட் ஆகாது, நைட் அவுட் போறது பசங்க கூட கொலாப் பண்றதெல்லாம் எங்க வீட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப எதுக்கு நீ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்த இவ்வளவு நாள். ஆகாஷ் அதுக்கு எங்க நம்ம பிரேக்கப்னு சொன்னா நீ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் போட்டு பெரிய சீன் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அவனும் அது மாதிரி சீப்பான ஆள் கிடையாது. ட்ரெஸ்ஸிங் மட்டும் எப்படி இருக்கு மட்டும் நைட் அவுட்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் கூட சுத்துறதே கிடையாதா என்ன. இதுக்கப்புறம் நீ உன்ன தேவைன்னு சொல்லிட்டு இப்ப அவளுமே அங்க கிளம்பி போவா. லவ் பண்றதுக்கு மாடலான பொண்ணு வேணும், கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் குடும்ப குத்துவிளக்கு வேணுமான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவா.